தாவேகா நிர்வாகிகளை காவல்துறையால் தாக்கப்பட்டாங்க தாவேகா தலைவர் வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. அது கடந்து சென்ற விவகாரம். அது உண்மை இருப்பின் நிச்சயமாக மாண்பு முதல்வர் அவர்கள் இன்னார் இனியவர் என்று பார்க்க மாட்டார், உறுதியோடு நடவடிக்கை எடுப்பார். தீ விபத்துக்கான காரணம் என்ன சார்? அது 2-3 காரணங்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று சிலிண்டர் வெடித்தால் ஏற்பட்டது என்கிறார்கள், ஒரு சிலர் மின்கசிவால் ஏற்பட்டது என்கிறார்கள். புலன் விசாரணை இருக்கின்றது. விசாரணைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இதுதான் என்று தற்போது கூறுகின்ற நிலை இல்லை. காவல்துறை மூச்சுக்காலான அந்த பெண் நிர்வாகி அதுதான் சொல்லிவிட்டேன். நடந்த உண்மை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதன் மீது நடவடிக்கை எடுப்பார். காவல்துறை கொடுத்த விளக்கத்திலேயே ஒரு துணை ஆணையர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதில் முழு கவனம் செலுத்தி வருகின்றோம். ஏற்கனவே அவருக்கு பச்சை பொய் எடப்பாடி என்று பெயர் சுட்டி விட்டோம். அவர் சொல்வதெல்லாம் வாயில் வந்ததை சொல்லுகிறார். என்னதான் நீதிமன்றத்துடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு அரசு போதிய அளவு ஒத்துழைப்பு தந்திருந்தால் தான் இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கும். எஸ்ஐடி என்பது தமிழகத்துடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற காவல்துறை தான். எஸ்ஐடி என்பது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற நுண்ணறிவு பிரிவு தான். இவர்கள்தான் இந்த வழக்கை முறையாக செலுத்தி முறையாக மேற்கொண்டு அரசு வழக்கறிஞரும் தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் தான். இவர்கள் இந்த வழக்கை துரிதப்படுத்தியதால் தான் 5 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு பெறப்பட்ட பொள்ளாச்சி சம்பவத்தை போல் அல்லாமல் 5 மாதங்களில் தீர்ப்பை தந்து சட்டத்தின் ஆட்சிதான் தமிழகத்திலே நடக்கின்றது என்பதை நிரூபித்திருக்கின்ற முதலமைச்சரை பாராட்டுகின்ற மனமில்லை என்றாலும் இதுபோன்ற வசைபாடுகின்றதை தவிர்த்தால் இதுபோன்று மென்மேலும் நடைபெறுகின்ற குற்றச்சம்பவங்களுக்கு விரைவு நடவடிக்கை எடுக்கின்ற அதிகாரிகளுக்கு உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும். பாதிக்கப்பட்ட மாணவியோட எஃப்ஐஆர் வெளியே போனது காரணமே காவல்துறை தான். அந்த காவல்துறைக்கு எப்படி நீங்க பாராட்டலாம் சொல்லி தாவேகா தலைவர் விமர்சனம் வச்சிருக்காரு. தாவேகா தலைவர் நேற்று கூட சொன்னார், பச்சை பொய்ன்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் சொல்றத. அவர் ஜமகாலத்துல தார்பாயில வடிகட்டின பொய்யே பேசிட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அவர் அரசியலில் எதிர்கருத்துக்கள் அவர் மீது வர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட நாகரிகமற்ற சொற்களை பயன்படுத்தி வருகின்றார். சம்பவங்கள் என்பது என்னவென்று அவரை நேரடியாக சென்று திடீரென்று எஸ்ஐடி என்று என்னவென்று கேட்டால் சொல்ல தெரியாது. இதுதான் நிலைமை. யாரோ எழுதி கொடுத்து அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருடைய ஒவ்வொரு வரிக்கும் பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை.